ரெண்டு நாள் இல்லை 3 நாளுக்கு ஒரு வாட்டி லாகின் பண்ணி பார்க்கணும். ஸோ tneonline.org. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருக்க டைம் இருக்கும். அதாவது வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சா? முடியல. என்ன ப்ராசஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா, இப்போது அடுத்த ஸ்லைடு போவோம். ப்ராசஸ் இன்கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா எந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்களோ அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிடணும். ஓகே, ஆல் பெண்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு நாளுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 50 கால் 100 காலுக்கு மேலே வருது. எக்ஸ் சர்வீஸ் பண்ணாங்க பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஒரு 100 காலுக்கு மேலே வருது. எல்லாமே வந்து டாக்குமெண்ட் அப்லோட் இன்கம்ப்ளீட் ஸ்டேஜ் இருந்ததுன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். நம்ம நிறைய வெப்சைட்டுக்கு ரெகுலராக நீங்கள் பார்க்குற வெப்சைட் தான் தெரியும். வாட்ஸ்அப் பார்ப்பீங்க, இல்லாட்டி ஃபேஸ்புக் பார்ப்பீங்க. ஸோ இந்த காலேஜ் அட்மிஷன் முடிகிற வரைக்கும் இந்த வெப்சைட்டை உங்களுக்கு எப்பவுமே வந்து அந்த ஃபேவரட்டில் போட்டு வச்சுங்க. லாகின் ஒன்ஸ் மொபைலில் பண்ணிங்கன்னா அது உள்ளே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டஸ் பாருங்கள். ஸ்டேட்டஸ் பார்க்குறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். அது இந்த வெப்சைட்டில் ஸ்டேட்டஸ் பாருங்கள். ஏன்னா ஒரு ஸ்டேஜும் நம்ம மெயில் வரும், அப்புறம் வந்து மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காது. ஸோ ஸ்டேட்டஸ் போய் பாருங்கள். ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர். இப்போ வந்து என்னோட ஸ்லைடு வந்து தமிழ் இங்கிலீஷில் ரெண்டுத்துலேயுமே தான் இருக்க போகுது. ஓகே, ஏன்னா வந்து வெப்சைட்டு இங்கிலீஷு, ஸோ தமிழ் இங்கிலீஷ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜியோ வரும், இன்ஜினியரிங் அட்மிஷன் ஜியோ வரும். எல்லாமே இது என்னென்னா ஃபுல்லாகவே நான் வந்து நம்ம டிஎன்ஏ வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அந்த அதில் இருக்க குவிக் லிங்க்ஸ் இருக்கும். குவிக் லிங்க்ஸில் நம்ம எல்லா டாக்குமெண்ட்டும் உட்காந்து படிக்கணும். ஜியோ வந்து புதுசாக இந்த வாட்டி வந்து ரொம்ப மாறி இருக்கு. ஸோ அந்த ஜியோ வந்து ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும். நம்மளுக்கு படிக்கணும்னா இது மாதிரி விஷயம் படிக்கலாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் அதுக்கப்புறம் கேளுங்க. ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து ஜியோ வருது. ஜியோ வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ். ஸோ அடுத்த வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் வந்து போயின்னு இருக்கு. இப்போ நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ வெரிஃபை பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸு. ஸோ இதில் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு திரும்ப பார்ப்போம். ஏன்னா வந்து கம்யூனிட்டியில் பிரச்சனை வரும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆகுது. அப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட், ஏன்னா இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து கம்பல்சரி. ஃபஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பிஎம்எஸ்எஸ் அப்ளை பண்ணிங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அது அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லுவாங்க. அது எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வருது. ஸோ அதனால் வந்து நிறைய இன்கம்ப்ளீட் வருது. ஸோ இப்போ வந்து 2வது ஸ்டேஜில் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் முடிச்சிருப்போம். வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னா ஒரு சிலர் வந்து மெட்ராஸில் இது பண்ணுறாங்க, வெரிஃபை பண்ணுறாங்க. அவங்க வந்து நாளைக்கு முடிச்சிடும் எல்லாமே. நீங்கள் வந்து 12th மார்க்கு 2022 பண்ணவங்க 12th மார்க் என்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ 12th மார்க் என்டர் பண்ணாமல் மெட்ராஸ் வந்து அவங்க காலேஜ் ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து வாங்கிக்கிறாங்க மார்க்கை. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்டர் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வந்து இது பண்ணியிருப்பீங்க, ரீடோட்டலிங் ரீவேல்யூஷன் பண்ணியிருப்பீங்க. ரீவேல்யூஷன் மார்க் வந்திருக்கும். ஸோ ரீவேல்யூஷன் மார்க்கை என்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து மெட்ராஸ்லேருந்தே வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கட் ஆஃப்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் ரீவேல்யூஷன் மார்க்கோ அப்படி உங்கள் 2022 மார்க் என்டர் பண்ணல, அதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து சம வாய்ப்பு அதுவும் வந்திருக்கும். ரேண்டம் நம்பர் வந்திருக்கும். ஸோ ரேண்டம் நம்பர் எல்லாருக்குமே வந்திருக்கும். அப்ளை பண்ணி 500 rupees கட்டிட்டிங்கன்னா 500 up to 50. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 500 ஃபார் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 250. அது கட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர் வந்திருக்கும். ஸ்டேட்டஸ் போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ரேண்டம் நம்பர் வந்திருக்கும். ஸோ ரேண்டம் நம்பர் யூஸர் வந்து பின்னாடி பார்ப்போம். ஏன் ரேண்டம் நம்பர் தராங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். ஸோ அடுத்துட்டு வந்து இந்த ரேண்டம் நம்பர் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வரும். சாய்ஸ் ஃபில்லிங் அலாட்மெண்ட். சாய்ஸ் ஃபில்லிங்னா இப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங்லையும் அலாட்மெண்ட்டாக இப்போ ஒன்று மேஜர் சேஞ்ச் நடக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து ரேங்க் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகும். ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து ஒரு 3 இன்ஸ்டியூட். இப்போது ஃபஸ்ட்டு வந்து அட்மிஷனுக்கு வந்து நம்ம எந்தெந்த காலேஜ் போகலாம். ஸோ ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, சிப்பெட்டு, அப்புறம் வந்து சிக்ரி. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டை நம்ம போகலாம். அதுக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து 2021 கட் ஆஃப் பாருங்கள். ஸோ அது வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். இந்த வருஷம் கட் ஆஃபுக்கும் 2021 கட் ஆஃபும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். ரேங்க் லிஸ்ட் வந்துன்னா பெட்டர். ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்தால் ரேங்க் வந்துன்னா உங்களுக்கு வந்து எந்த ரேங்க்கு போன வருஷம் கிடச்சிருக்கோ அந்த ரேங்க்குக்கு இந்த வருஷம் ஏதாவது சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு தெளிவு நம்மளுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், நம்ம எந்த ரேங்க்கில் இருக்கோம், நம்மளுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும். ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு எப்படி வந்து இன்னொரு 5 to 10 days ஆகும். 5 days அட்லீஸ்ட் ஆகும். ஏன்னா 8th வந்து ஸ்போர்ட்ஸ் வெரிஃபிகேஷன் முடியும். ஸோ 8th ஸ்போர்ட்ஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அப்புறம் ஒரு 2 days எடுத்துப்பாங்க. ஸோ 2 daysனால் 10th போல் 10th or 11th போல் ரேங்க் லிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக எங்களுக்கு எதுவும் சொல்லல.
ஸோ அது வந்து அப்பப்போ அவங்க செக்ரட்டரி வந்து அவங்க டிசைட் பண்ணி பண்ணலாம். இன்றைக்கி முடிச்சோன்னு சொன்னாங்கன்னா எங்கள் டிஎஃப்சியில் எல்லா சர்டிஃபிகேட்டும் நாங்கள் இன்றைக்கி முடிச்சிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நாங்கள் இருக்கோம். ஸோ இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட் ஆஃப் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது ஆக்சுவலாக. இதுவும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி டோர் கவுன்சிலிங்கில் போகிறது. ஸோ அடுத்தது வந்து மார்க். இதில் வந்து ஒரு பெரிய எங்கள் சென்டரில் வர்றது வந்து முக்கியமாக மேக்ஸ் இல்லாதவங்க. இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இல்லாதவங்களே வந்து நேற்று பார்த்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்டு மேக்ஸில் ஃபெயிலு, மேக்ஸ் இல்லாமல். ஸோ மேக்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து வி காண்ட் கோ ஃபார் அட்மிஷன். இவங்க கேட்கலாம், ஏஐசிடியில் வந்து சொல்லியிருக்காங்க சார் மேக்ஸ் இஸ் நாட் மேண்டேட்டரின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா. பட் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 வரும். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பட் அப்படியே சிபிஎஸ்சி பசங்க நேற்று வந்து ஒரு 2 ஸ்டூடெண்ட்டு நிறைய வருது. ஸோ ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்டு மேக்ஸ் இல்லாமலே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். மேக்ஸுக்கு வந்து கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணாங்க தெரியும். மேக்ஸ் 100 மார்க் எடுத்திருப்பாங்க, ஃபிசிக்ஸ் 50 மார்க்கு, கெமிஸ்ட்ரி 50 மார்க். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் பண்ணால் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அது உங்களுக்கு இதே முக்கியமாக போட்டோம்னா இந்த மாதிரி வர்றதுனால இப்போ வந்து சிபிஎஸ்சி பசங்க நீங்கள் பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் உங்கள் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் பார்க்கணும். இதே பிரச்சனை வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து டிஎஃப்சி சென்டரில் போன வருஷமாக பார்த்தோம், இந்த வருஷம் பார்க்குறோம். மேக்ஸ்லாம் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா எப்படி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய பேசுவீங்க, இல்லை உங்கள் ஜூனியர்ஸ்கிட்ட பேசுவீங்க, அவங்ககிட்ட சொல்லுங்கள். ஸோ அதுக்காக தான் இதை வந்து போட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 45%, ஃபார் ஓசி கேட்டகரிக்கு 45% மினிமம் 90 மார்க்ஸ், 200க்கு 90. ஸோ மற்றவங்களுக்குலாம் 80 இருந்தாலே போதும், பாஸ் பண்ணாலே போதும். ஆக்சுவலாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 45 எப்படி வந்துடும். ஸோ மேக்ஸில் 35 பாஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக 80 வந்துடும். ஸோ அது மினிமம் மார்க்கு. ஸோ இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட வந்து 1,50,000 அப்ளிகேஷன் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட்டை மட்டும் பண்ணது வந்து 1,67,000, அரௌண்ட் 1,70,000 வந்து பேமெண்ட்டை மட்டும் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் பண்ணி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுது. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 20,000 30,000 இருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் எதுவுமே எந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாது. ஸோ அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு 2 நாள் இந்த ப்ராசஸ் முடியும் போது அதை பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரல். இப்போ வந்து ரிசர்வேஷன். ஸோ ரிசர்வேஷனில் பார்த்தோம்னா ஜென்ரலுக்கு வந்து 31%, பேக்வர்ட் கிளாஸ் 26.5%, பிசிஎம் 3.5%, எம்பிசி போன வாட்டி வந்து தனித்தனியாக இருந்தது, இந்த வாட்டி ஒரு எம்பிசி இருக்காங்க 20%. ஸோ அதுக்கப்புறம் ஷெட்யூல் எஸ்சி அண்ட் எஸ்சிஏ. ஸோ எஸ்சிஏ டு எஸ்சி ஒரு கவுன்சிலிங் வரும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கும் இது பண்ணலாம். ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 1%. ஸோ இந்த 1% சீட்டு வந்து எப்படி தருவாங்கன்னா ஷெட்யூல் ட்ரைபுக்கு அது ரேண்டமாக போடுறோம். ஸோ நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸில் அப்படி போட்டு விட்ருவாங்க. ஸோ யூ காண்ட் சி. அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து எக்ஸர்வீஸ்மெண்ட் இருந்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மெண்ட்டு 150 சீட் ஆக்சுவலாக. பட் எங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறோம். எக்ஸர்வீஸ்மெண்ட் நம்ம சென்டரில் பார்க்குறாங்க வெரிஃபிகேஷன். எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு கோட்டா வந்து 150. ஸோ 150ல் அது மார்க் பேசிஸில் வரும். ஸோ அதே மாதிரி வந்து ஃபிசிக்கலி பிஹெச் வந்து 1%. இந்த ஸ்லைடை போடுறதுல பிஹெச்சுக்கு வந்து 1% எல்லாத்துக்குமே. இந்த பிஹெச்சுக்கு வந்து ஒரு 4 கேட்டகரி. பிஹெச்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப். அது வந்து அங்கே வெரிஃபிகேஷன் வந்து செங்கிப்பட்டி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பிஹெச் வெரி வந்து 1%. ஒரு கேட்டகரிக்கு ஒரு % இருக்குது. ஸோ அது உங்கள் வெப்சைட்டில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து அரௌண்ட் 450 சீட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி இது ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங், எக்ஸர்வீஸ்மெண்ட் கவுன்சிலிங், பிஹெச் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் கவுன்சிலிங் முதல்ல நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து ஜென்ரலும் 7.5%. 7.5% என்ன தெரியும்? என்ன 7.5%? கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாக்கு வந்து 7.5%. அது வந்து 2 ஒட்டுக்காக நடக்கும். ஜென்ரல் கவுன்சிலிங்கும் 7.5% ஒட்டுக்காக நடக்குது. ஸோ இதான் பேசிக்காக. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்த அப்புறமா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு ஒரு 1 வீக் உங்களுக்கு வந்து டைம் தருவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து கொரீஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ ஒரு டிஎஃப்சி சென்டர்லேயும் ஒரு கொரீஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ போட சொல்ல இப்போ வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணால் ஓசியில் இப்போ சப்போஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா அவங்கள வந்து ஓசி கொண்டு போய்டும். ஸோ ஓசி கொண்டு போய்ட்டு ஓசிலலாம் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ எங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டர், நம்ம சேலத்தில் 3 டிஎஃப்சி சென்டர் இருக்குது.
தெரியுமா? சேலத்தில் எங்கள் காலேஜ் ஒன்று, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒன்று, அப்புறம் தியாகராஜர் பாலிடெக்னிக் ஒன்று, அப்புறம் வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் வனவாசி. ஸோ 3 இடத்துல மேட்டூர் பக்கம் இருக்கவங்களாம் அங்கே போகலாம், இந்த பக்கம் இருக்கவங்க இது தியாகராஜர் அப்படியே ஜிசிசி சேலம் வரலாம். ஸோ 3 எந்த சென்டருக்கு வந்தாலும் வி ஆர் ரெடி டு ஹெல்ப். ஸோ எல்லாமே வந்து இதான் வந்து எங்கள் கமிஷனோட ஆர்டர். கமிஷனோட ஆர்டர் வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து இதோட சொல்ல முடியுமா. ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர்லேயே போடாதீங்க, ஒரு அப்ளிகேஷன் ப்ரௌசிங் சென்டர் போடாங்க, எல்லாமே டிஎஃப்சிக்கு வந்து டிஎஃப்சியில் பண்ணுற மாதிரி வைங்கன்னு சொல்லிட்டு எல்லா பேப்பருக்கும் நியூஸ் பண்ணி தர சொன்னாங்க. ஸோ ரொம்ப வந்து கமிஷனர் வந்து எங்கள் டோட் கமிஷனர் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அலாட்மெண்ட் இப்போ வந்து இதில் வந்து பெரிய ஒரு கொஞ்சம் குழப்பம்லாம் வருது. ஸோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து முக்கால்வாசி எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இருக்க மாதிரி பார்த்துங்க. எலக்ட்ரானிக் ஃபார்மேட் இல்லைனாலும் இ சர்டிஃபிகேட் ஃபார்மேட்னாலும் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிடுங்க. ஸோ சர்டிஃபிகேட் வாங்கி கையில் வச்சுங்க. காலேஜ் ஜாயின் பண்ண சொல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. சிபிஎஸ்சி சார் இங்கே ஸ்டேட் போர்டில் மார்க் நிறைய போடுறாங்க, சிபிஎஸ்சியில் மார்க் நிறைய போடுறதில்ல அப்படின்னா பசங்க பேசுவாங்க. ஸோ அது வந்து இதுக்காக வந்து நார்மலைசேஷன் போட்டுருக்காங்க. இந்த நார்மலைசேஷன் மார்க்குங்கிறது உங்கள் மேக்ஸ் மார்க்கையோ உங்கள் கெமிஸ்ட்ரி மார்க்கையோ உங்கள் ஃபிசிக்ஸ் மார்க்கையோ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு போர்டில் வந்து ஃபஸ்ட் மார்க்கே 90 தான் அப்படின்னா ஏதோ ஒரு போர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஎஸ்சி, அப்படி சிபிஎஸ்சி, அப்படி வந்து ஆந்திரா போர்டு அண்ட் தெலுங்கானா போர்டு மார்க் நிறைய போடுறாங்க. ஸோ அது நம்மளுக்கு அவங்க வந்து எல்லாமே மேக்ஸில் 300 போயிடுவாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 150, 11th and 12th தான் இருக்கும். ஸோ இது மாதிரி சிபிஎஸ்சி வந்து 90 தான், பேப்பர் கஷ்டமாக இருக்குது 90 தானா அந்த ரீஜனில் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ ஆல் ஓவர் இந்தியா 90 தான் இருந்ததுன்னா, ஸோ உங்கள் மார்க் 60னா 60/90 இன்ட்டு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து 100 இருக்குது. இப்போ ஹெச்எஸ்சியில் வந்து 100னா அந்த ஹையஸ்ட் மார்க் இன்ட்டு 100 போட்டு ஸோ அந்த மார்க் வந்து உங்களுக்கு வந்து நார்மலைஸ்டு மார்க் ஆகும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இது வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டா வந்து டோட்லேருந்து வாங்கிப்பாங்க எல்லாமே. ஸோ அதனால் வந்து நான் இந்த போர்டில் படித்தனால எனக்கு மார்க் கம்மியாக இருக்குது, என்னை வந்து ஹெச்எஸ்சியோட காம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்குவாங்க. ஸோ அது வந்து டோட்டில் வாங்கி டோட்டில் போட்டுருவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து இப்போ இந்த ரேண்டம் நம்பர் வருது, ஒரே கட் ஆஃப் வருது. ஸோ ஒரே கட் ஆஃப்னா அவங்களுக்கு ரேங்க் எப்படி போடுறாங்க. ஸோ இந்த பேசிஸ் தான் ஃபஸ்ட்டு ஒரே கட் ஆஃப் இருந்ததுன்னா அடுத்தது வந்து பார்க்குறது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் மேக்ஸ் அது பார்ப்பாங்க. ஸோ அது யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ரேங்க் முன்னாடி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 189.5 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் ஒரு கட் ஆஃப், 2 பேர் ஒரு கட் ஆஃப் நிறைய வரும். 189.5 ஒரு 100 பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க சொல்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸ் மார்க் தான். ஸோ மேக்ஸ் மார்க் 2 பேருக்கு சேமாக இருக்கும் அப்படின்னா அடுத்தது வந்து ஃபிசிக்ஸ் மார்க் பார்ப்பாங்க. ஸோ ஃபிசிக்ஸ் மார்க்கும் சேமாக இருக்குது அப்படின்னா கெமிஸ்ட்ரி மார்க் பார்க்குறதுல அடுத்தது வந்து ஆப்ஷனல் மார்க் போடுறாங்க. ஸோ அதுவும் சேமாக இருக்குது அப்படின்னா டோட்டல் மார்க்ஸ் பார்க்குறாங்க. இன் 12th அதுவும் சேமாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ரேர் கேசஸ். ஓகே, ஒரு 100 பேர் 189.5 வந்தாங்கன்னா இது மாதிரி ஒரு 2 கேஸ் அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் மார்க் 10th சேமாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த்தும் சேமாக இருக்குது, எல்லாமே சேமாக இருக்குது, ரொம்ப ரேர் கேஸ் 1 or 2. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர் எப்படி சேமாக இருக்காது. ரேண்டம் நம்பர் வச்சு யாருக்கு ரேண்டம் நம்பர் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து என்ன தராங்க, ரேங்க் வந்து ப்ரிஃபரன்ஸ் தராங்க. ஸோ இதான் ரேங்க் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னு ஒரு ஜென்ரல் ஒரு ஐடியா. ஓகே, ரேங்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்பிசி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் 100 மார்க்கு, ஃபிசிக்ஸில் 50 மார்க்ஸ், 100 மார்க்ஸ் இல்லை 50 மார்க்ஸ், கெமிஸ்ட்ரியில் 50 மார்க்ஸ். ஸோ 200க்கு போடுவாங்க. ஸோ 200ல் வந்து உங்களுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ, ஸோ 2 பேர் 3 பேர் சேமாக இருந்தாங்கன்னா ஸோ ரேங்க் யாருக்கு அதிகமாக வரும். ஸோ அப்படின்ட்டு திஸ் இஸ் த வே. ஸோ அடுத்தது வந்து ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 சீட்ஸ் தராங்க. 4% நினைக்கிறேன், 5% ஆஃப் இந்த ஜென்ரல் இது ஒகேஷனுங்கிற இந்த தேர்டு படிச்சுப்பாங்க. சேலத்தில் எந்த ஸ்கூல் இருக்குன்னு தெரியல. ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக்கல் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, ஒரு 6-7 கேட்டகரி இருக்குது ஒகேஷனல். ஸோ ஒகேஷனல் குரூப்பில் வந்து யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து இது கிடையாது, சீட்ஸ் கிடையாது. பட் கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது. அண்ட் தென் இதாக இருக்குது ஜென்ரல் காலேஜஸும் இருக்குது. ஸோ 4% ஆஃப் சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அண்ட் 100 சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு தியரி, ஒரு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுப்பாங்க, முக்கால்வாசி மேக்ஸ் படிச்சுப்பாங்க, ஒரு ப்ராக்டிக்கல். ஸோ அதுக்கு வந்து 200க்கு மாற்றிட்டு அதுக்கு பண்ணிடுவாங்க.
ஸோ அதே மாதிரி வந்து இதுலேயும் வந்து அந்த சீட்ஸ்லேயும் வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. ஸோ டியூஷன் ஃபீ கன்செஷன். ஸோ இதான் வந்து இந்த வாட்டி முக்கியமாக வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. எங்கள் டிஎஃப்சிஸ் பொறுத்த வரைக்கும் அதான் பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ டியூஷன் ஃபீஸ் வந்து ஏன்னா அடுத்து வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் பண்ணால் நம்ம எப்படி ஜாயின் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தோடனே எப்படி ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து டியூஷன் ஃபீயே கட்ட வேணாம். எடுத்தோடனே டியூஷன் ஃபீமா நாட் டோட்டல் ஃபீ. டியூஷன் ஃபீ ஒரு காலேஜில் வந்து இப்போ கவர்மெண்ட் காலேஜ்னால் எங்கள் காலேஜில் வந்து 2000 rupees டியூஷன் ஃபீ. அதே ப்ரைவேட் காலேஜில் தெரியல எவ்வளோ, ஏன்னா அந்த ஸ்பிட் எங்களுக்கு தெரியாது. ஒரு கவர்மெண்ட் நார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க, பட் அது எங்களுக்கு தெரியல. ஸோ அந்த டியூஷன் ஃபீயை வந்து நீங்கள் கட்டாமல் இருக்கலாம். யாருக்கு ஃபுல் ஃபீஸ் வந்து 7.5%. 7.5% வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் 6th to 12th படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபீஸுமே கட்ட வேணும். ஆக்சுவலாக எக்ஸாம் ஃபீஸ் கூட கட்ட வேணும், அரியஸ் ஃபீஸும் கட்ட வேணும். இந்த வாட்டி எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும், ஒரு பையன் அரியஸ் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கேட்டோம், அரியஸ் வந்து ஃபீஸ் கட்டணுமா? அரியஸ் ஃபீஸும் கட்டணும். அரியஸ் வைக்க மாட்டேங்க அஃப்கோர்ஸ், பட் எந்த ஃபீஸுமே கட்ட வேணாம். ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட வேணாம், மெஸ் ஃபீஸ் மட்டும் கட்டுற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் கட்டுற மாதிரி 7.5% 6th to 12th. ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 7.5% ரிசர்வேஷன் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நோ ஃபீஸ், அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் எதுவும் கிடையாது. ஏன்னா ஃபீஸு எல்லாமே உங்களுக்கு இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஸ்காலர்ஷிப்பில் அது அடுத்தது வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் ஃபீஸ் கன்செஷன். ஃபஸ்ட் கிராஜுவேட் இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தருது. ஃபஸ்ட் கிராஜுவேட்ஸுக்கு எல்லாமே வந்து நோ ஃபீஸ். ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் முக்கியமாக சொல்லணும், ஃபஸ்ட் கிராஜுவேட் அடுத்த ஸ்டைலில் வரும். ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் அட்லீஸ்ட் 6 பேர் இருக்குது. ஃபஸ்ட் கிராஜுவேட்னா அவங்க அப்பா, அம்மா, அம்மாவின் அம்மா, அம்மாவின் அப்பா, அப்பாவின் அப்பா, அப்பாவின் அம்மா, 6 பேர் வந்து நான் லிட்ரேட் ஆர் நாட் அ கிராஜுவேட்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் வருது. ஏன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து எல்லாமே என்ன பண்ணுறாங்க, 4 பேர் வாங்கி தராங்க, 3 பேர் வாங்கி தராங்க. ஸோ இதெல்லாம் அவங்க இப்போ பண்ணோம்னா அது வந்து 6 பேர் இருந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அண்ட் இட் ஷுட் பி சைன்டு பை த தாசில்தார் சைன் பண்ணியிருக்கணும். தாசில்தார் டெப்டி தாசில்தார் நாங்கள் சைன் பண்ணியிருக்கணும். எஸ்டிக்கு மட்டும் ஆனால் எஸ்சி பிசி எம்பிசிக்கு வந்து உங்களுக்கு வந்து தாசில்தார் டெப்டி தாசில்தார் போட்டிருக்கோம். இது வந்து எஸ்சிக்கு வந்து தாசில்தார் போட்டோம். எஸ்டிக்கு வந்து ரெவன்யூ ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் இருக்காங்களா, சப் கலெக்டர் அவங்க போட்டிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸாக இல்லைன்னா உங்களுக்கு வந்து இன்வாலிட் வரும். இப்போ சப்போஸ் இன்கம்ப்ளீட்டில் இருக்குன்னா சிசி இன்கம்ப்ளீட்னா ஸோ அது இந்த பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டர் இப்போ வந்து முந்தானத்து வரைக்கும் ஒரு 4 நாள் மணி வரைக்கும் எந்த டிஎஃப்சியில் வெரிஃபிகேஷன் பண்ணாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்து எந்த டிஎஃப்சி வெரிஃபிகேஷன் பண்ணாங்கன்னு சொல்லி போடல. ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ் ஆகுதுன்னா இன்கம்ப்ளீட்டாக வருவாங்கண்டி உங்கள் அப்ளிகேஷன் எந்த டிஎஃப்சி நீங்கள் வந்து ஒரு டிஎஃப்சி கொடுத்துருப்பீங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசிசி சேலம் பண்ணால் ஜிசிசி சேலமில் கொடுக்குற எல்லா சர்டிஃபிகேட்டுமே எங்களுக்கு வரல. எங்களுக்கு ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேறு இடத்துக்கு போகுது. எங்களுக்கு வந்து வேறு ஒரு ஒர்க் கொடுத்தனால மற்ற டிஎஃப்சிக்கும் போகுது. ஸோ அப்படி போக சொல்ல நீங்கள் வந்து ஏதோ பக்கத்தில் இருக்க டிஎஃப்சிக்கு ஸ்ட்ரெயிட்டாக போங்க. அப்படியே அங்கே கோஆர்டினேட்டர் நம்பர்ஸ் வந்து டிஎஃப்சி லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. 110 டிஎஃப்சிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த டிஎஃப்சிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணால் எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து போஸ்ட் மெட்ரிக் பிஎம்எஸ்எஸ் இவங்களும் வந்து டியூஷன் ஃபீஸ் கட்டணும். ஏஐசிடி டியூஷன் ஃபீ வேவர் வந்து காலேஜுக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ டிசர்ட் ஸ்காலர்ஷிப் இந்த ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதாவது காலேஜுக்கு போனீங்கன்னா நிறைய பிசி ஸ்காலர்ஷிப் இருக்குது, நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஆனால் ஸ்காலர்ஷிப் காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இப்போ வந்து இந்த வாட்டி வந்து ஏன்னா அலாட்மெண்ட் ஆன அப்புறமா நீங்கள் ஃபீஸ் வந்து உடனே கட்டுறதுனால இது வந்து இப்போ எஃப்ஜி வந்து இப்போ மேண்டேட்டரியாக அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஃப்ஜி எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை மேண்டேட்டரியாக அப்லோட் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ எஃப்ஜி ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் இதுதான். இப்போ வந்து இப்போ ஏற்கனவே சொல்லல. ஸோ இந்த 6 பேர் வந்து அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் நேம் இருக்கணும். 6 பேருமே நான் less than 10th ஆர் டிப்ளமா அதுக்கு படிச்சிருக்கணும். ஸோ யாருமே கிராஜுவேட் இருக்கக்கூடாது. ஸோ அதான் வந்து இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் ஃபார் எஃப்ஜி. எந்த சென்டர் சார் நீங்கள் எந்த சென்டர் போடுறீங்க? எந்த சென்டர் டிஎஃப்சி எந்த சென்டர்? அவங்க இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை சார், இப்போ ரீசெண்டாக 2 days மீட்டிங்கில் வந்து நீங்கள் லேட்டராக வாங்கினாலும் அட்மிஷன் டைம் வரைக்கும் அதுக்கு டைம் இருக்குது. உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கி நீங்கள் அட்மிஷன் ஆகிறீங்களா ஒரு காலேஜில் அந்த டைமில் கூட போய் சப்மிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளம் இருக்குது.
கலெக்டர் ஆஃபீஸ் அவங்களால வாங்க முடியும். அதுக்குள்ள லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு. அதுதான் இப்போ ஸ்பெஷலாக ஒரு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அட்மிஷன் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கி அந்த அட்மிஷன் டேட் போய் ஃபீஸ் கட்டுறீங்களா நம்ம கூட காலேஜ் போயிட்டு கூட நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நாங்கள் எல்லாமே எஃப்ஜி எஸ்ஆர் இப்போ பண்ணலாம் சார். இப்போ நீங்கள் வாங்கணும் எந்த டிஎஃப்சியில் வெரிஃபை ஆனாங்களோ அங்கே போயிட்டு எந்த டிஎஃப்சியோ அங்கே போய்ட்டு லெட்டர் கொடுத்து இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க பண்ணி தான் ஆகணும். அப்படியே காலேஜ் சார் சொல்கிற மாதிரி காலேஜ் ஃபீஸ் கட்ட சொல்ல போய்ட்டு ஃபஸ்ட் கிராஜுவேட் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் எங்களுக்கு வந்து அதாவது டிஎஃப்சி திரும்ப வந்து கோஆர்டினேட்டருக்கு முந்தாத்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ அப்படியே 7 டிஎஃப்சி வேணும் சொல்ல முடியும். ஸோ அங்கே எந்த டிஎஃப்சி வேணால் போகலாம். ஸோ அது எந்த காலேஜுக்கு சர்டிஃபிகேட் இருக்குன்னு அங்கே வந்து மாற்றணும். இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்குது சார். இந்த ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு வந்து பெரிய மெட்ராஸில் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டில் கேட்டதுக்கு நீங்கள் வந்து எஃப்ஜி இப்போதைக்கு இல்லாததுன்னா நோ பண்ணிவிடுங்க. அவங்க வந்து காலேஜில் போயிட்டு கூட கிளைம் பண்ணி வாங்கிட்டு விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் காலேஜுக்கு போய்ட்டு கூட கிளைம் பண்ணுவாங்க. ஸோ இது இப்போ பிஎம்எஸ்எஸ் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் எஸ்சி எஸ்டி. ஸோ இவங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் 2.5 lakhs இருக்கும். ஸோ அதான் இம்பார்ட்டன்ட். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குறது இன்கம் சர்டிஃபிகேட் 2.5 lakhs ஆகணும். கரண்ட் இயர் இன்கம் சர்டிஃபிகேட். ஏன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வருஷம் மாறும். வருஷம் வாங்கணும். ஸோ கரண்ட் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் பிஎம்எஸ்எஸ்க்கு. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ மெரிட் லிங்க் அண்ட் கவுன்சிலிங். ஸோ அடுத்து வந்து மெரிட் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து வழக்கம் போல் tnaonline.org. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ரேங்க் லிஸ்ட் உங்கள் வீட்டு ரேங்க் லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட லாகினுக்கு போய்ட்டு லாகின் எங்கே இருக்குன்னு தெரியுமா? வெப்சைட் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் மேலே வந்து ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். ஸோ லாகின் பண்ணிங்கன்னா மொபைலில் லாகின் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஐடியும் பாஸ்வேர்டும் சேவ் ஆகிருக்கும். ஸோ அதில் போய்ட்டு ஸ்டேட்டஸ் பாருங்கள். ஸ்டேட்டஸில் உங்களுக்கு ரேங்க் தெரிஞ்சிடும். ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங்லாம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 rounds நடக்கும் கவுன்சிலிங். இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து அப்படின்னா கவுன்சிலிங் வந்து 4 roundsல வந்து நடக்கும். ஓகே. ஸோ 4 roundsல நடக்க சொல்ல உங்களுக்கு வந்து அந்தந்த ரேங்குக்கு வந்து பிரிச்சுடுவாங்க. ஃபஸ்ட்டு 1 to 10,000 ரேங்க்ஸு ஒரு ரவுண்டு. ஸோ 10,000 to 20,000 ஒன்று வந்து ரேங்காக பிரிப்பாங்க. அப்படி கட் ஆஃபில் பிரிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து வெப்சைட்டில் போய் பாருங்கள். ஓகேவா? ரேங்க் லிஸ்ட் வந்த அப்புறமா ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு உங்களுக்கு எப்படியும் வந்து August 10 வந்துன்னா August 18 or August 20 டென்டேட்டிவாக August month லாஸ்ட்டில் வந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ இங்கே வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட், ரிப்போர்ட்டிங் டு காலேஜ் டிஎஸ்சி. ஸோ இந்த வருஷம் ஏன் வந்து மெட்ராஸில் வந்து புருஷோத்தமன் சார் டிஎன்ஏ செக்ரட்டரியை ஏன் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னா இவ்வளோ தூரம் மீட்டிங்லாம் பண்ண போகிறாங்கன்னா ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் நடந்துருக்கு. இப்போ ஒரு தடவையும் வந்து நம்ம பசங்க வந்து போடுறாங்க, அலாட் ஆகுது, காலேஜ் அலாட் ஆனோடனே காலேஜில் போய் ஜாயின் பண்ணதில்லை, விட்டுருவாங்க, வேறு ஏதாவது காரணத்துக்காக விட்டுருவாங்க. ஸோ இந்த வாட்டி வேறு மாதிரி பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 3 days ஆகும். ரேங்க் லிஸ்ட் வந்த அப்புறமா உங்கள் ரேங்க் எந்த டேட்டில் எந்த ரவுண்டில் வருதுன்னு பார்க்கணும். ஆர் உங்கள் கட் ஆஃப் எந்த ரவுண்டில் வருதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த ரவுண்டில் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 3 days ஆகும். ஸோ 3 daysல நீங்கள் வந்து சாய்ஸ் எப்படி போடணும்னா சாய்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் ஃபஸ்ட்டு போடணும், பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்ஸ் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ 2 விதமாக இருக்கும். ஒருத்தவங்க வந்து கோர்ஸ் என்ட்ரிக்காக இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து காலேஜ் என்ட்ரிக்காக இருப்பாங்க. காலேஜ் எனக்கு இந்த காலேஜ் கிடச்சா போடும், எனக்கு எந்த குரூப் எந்த கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த கோர்ஸ் கிடச்சா போடும், எனக்கு இந்த கோர்ஸ் கிடச்சா போடும், எந்த காலேஜில் போனால் பரவாயில்ல. ஸோ 2க்குமே ஃபில்டர் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போட்டிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் போனால் 2க்குமே ஃபில்டர் இருக்கும். ஸோ கோர்ஸ் மட்டும் எடுத்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் போட்டிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த கோர்ஸ் உள்ள காலேஜ் எல்லாம் வந்துடும். ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டியது எந்த கோர்ஸ் எந்த காலேஜ், ஸோ எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அது நம்பர் 1, அடுத்து நம்பர் 2. அதே மாதிரி நீங்கள் வந்து இன்ஃபினிட் நம்பர் தரலாம். ஸோ இன்ஃபினிட் நம்பர்னால் எவ்வளோ வேணால் தரலாம் நீங்கள். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த 3 நாள் ரொம்ப பொறுமையாக ஸோ எல்லாமே வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த 3 நாள் எந்தெந்த காலேஜ் போட முடியும் முக்கால்வாசி அந்த காலேஜ் போட்டு விடுங்க. ஏன்னா அடுத்து வந்து ஒரு சில விஷயம்லாம் வரப்போகுது. ஸோ ஏன்னா சமயத்தில் வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்காம போகலாம், அல்லது உங்களுக்கு பிடிக்காத காலேஜ் கிடச்சிருக்கலாம். ஸோ அப்படி வரப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து தெளிவாக முடிவெடுக்கணும். எந்த கோர்ஸ் எந்த காலேஜ்
எந்தெந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜ் சொல்லிட்டு லிஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு வந்து 2020 ஆர் 2019 கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ஏன்னா 2021 வந்து நம்ம வந்து எல்லாமே வேறு மாதிரி வந்தது. ஸோ அதனால் வந்து 2020 கட் ஆஃப் இப்போ ரேங்க் லிஸ்ட்டுக்கும் எந்தெந்த காலேஜ் எந்தெந்த இயரில் ரேங்க் லிஸ்ட்டுக்கும் நம்ம கட் ஆஃபுக்கும் வெப்சைட்டில் இருக்குது. டிஎன்ஏ வெப்சைட்டில் கட் ஆஃப் மார்க் வந்துச்சு வெளியே. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எந்தெந்த காலேஜ் எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது மாதிரி எந்தெந்த காலேஜ் வேணும்னு சொல்லிட்டு யூ ஜஸ்ட் ப்ரிப்பேர் அ லிஸ்ட், ஒரு பெரிய லிஸ்ட்டு. அது வந்து 500 காலேஜ் சரி, 600 காலேஜ் சரி. அதாவது போன வாட்டி நாங்கள் வந்து ஒரு வாட்டி மெட்ராஸில் ஒரு எடுக்க போக சொல்லுவோம். இப்போ 40வது 50வது ரேங்க்கு அவன் எத்தனை காலேஜ் போட்டிருக்கான்? 500 காலேஜ் போட்டிருக்கான். ரேங்க் வந்து 40, ஆனால் போட்டது வந்து 500 காலேஜ். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பசங்களும் திங்க் பண்ணுறாங்க. ஆனால் 50னா 50 சீட்டு அவனுக்கு கிடச்சிட போகுது, அவன் 60 போட்டாலே போதும். ஆனால் வந்து 500 காலேஜ் போட்டிருக்கான். ஸோ அது மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ போட முடியுமா? தெர் இஸ் நோ லிமிட். அந்த 3 நாளில் நீங்கள் எப்போ வேணால் போய் லாக்இன் பண்ணலாம். 3 நாளில் உங்களுக்கு ஆட்டோ சேவ் ஆகும். ஸோ எல்லாமே டோட்டலாக வந்து இது வந்து ஆன்லைன், எல்லாமே ஆன்லைன். ப்ரௌசிங் சென்டர் மொபைலில் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா மொபைலில் வந்து ஸ்க்ரால் பண்ண சொன்னாங்கன்னா பிஎம்முக்கு பதிலாக அடுத்துட்டு வந்துடும், சிஇக்கு பதிலாக சிஎஸ்க்கு பதிலாக சிஎம்னு வந்துடும். சிஎஸ் ஒரு கோர்ஸாக இருக்கும், சிஎம்ட்டு வேறு கோர்ஸாக இருக்கும். ஸோ மொபைலில் அப்படி தள்ளி விட சொல்லி நம்ம பார்க்காம லாக் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து முக்கால்வாசி என்ன பண்ணுங்க, கோ ஃபார் லேப்டாப் அப்படி பொறுமையாக பண்ணுவோம் உட்காந்து. அதாவது லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு லாக் பண்ணுவோம். ஏன்னா லாக் பண்ண அப்புறம் வந்தீங்கன்னா எங்களுக்கு தான் வேலை, வந்தால் நாங்கள் செஞ்சுருவோம், நாங்கள் செஞ்சதே எங்கள் கடமை. பட் எங்களுக்கு வந்து ஒரு 50 பேர் 100 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கால் அட்டன் பண்ணது எனக்கு பிடிக்கும், கால் வந்து பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணது பிடிக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் வந்து வச்ச உடனே அடுத்த கால் வருது, வச்ச உடனே அடுத்த கால் வருது. சாப்பிட்றது ஒரு 10 நிமிஷம் சைடில் போட்டால் 15 மிஸ்டு கால் வருது. ஸோ அப்படி இருக்க சொல்ல நம்மளுக்கு வந்து வெறுத்து போயிடும். ஸோ ஒரு மனுஷனோட லிமிட்டுக்கு தாண்டிடும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ உங்கள் தெரிஞ்ச எல்லாமே ஒரு குரூப்பாலாம் பண்ணுவீங்க. சார் வந்து முத்தியம்மாள் காலேஜ் பிரின்சிபல் சார் எல்லாமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லனா எல்லாமே முக்கால்வாசி ஃப்ரெண்ட்ஸோட தான் கேட்டு பண்ணுவோம். நம்மளுக்கு நல்ல கோர்ஸ் நல்லா இதுன்னா பேரண்ட்ஸ் சொன்னால் கேட்க மாட்டோம், பட் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் உடனே கேட்டுருவோம். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லி பண்ணுங்க. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அட்லீஸ்ட் வந்து மேக்ஸிமம் நம்பர், நான் இவ்வளோ சொல்ல மாட்டேன், இட் இஸ் இன்ஃபினிட். ஓகே, இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் காலேஜ் நீங்கள் தரலாம். இன்ஃபினிட்னா இருக்கலாம், அது வந்து எவ்வளோனா தரலாம், 500 தரலாம், 600 தரலாம், எவ்வளோனா தரலாம். 3 நாள் டைம் தருவாங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 3 நாள் டைம் தருவாங்க. ஸோ அடுத்தது வந்து 3 நாள் கழிச்சு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் டே லாக் பண்ணலாம். ஸோ லாக் பண்ண அப்புறமா 4th டே மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. போன வருஷம் வரைக்கும் நீங்கள் 5000 ரூபாய் கட்டியிருப்பீங்க ஃபஸ்ட்டு. உங்கள் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் படிச்சீங்கன்னா 5000 கட்டி அந்த 5000 ரூபாய் கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 5000 இனிஷியல் பேமெண்ட் 5000 கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக ஃபுல்லாகவே ஃபீஸ் கட்டிக்க சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே ஃபீஸ் வந்து கட்டிட சொல்கிறாங்க. ஸோ 5000 கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக சாய்ஸ் ஃபில்லிங் தான். சாய்ஸ் ஃபில்லிங் 3 days. அப்புறம் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு 2 days. அலாட்மெண்ட் வந்து 6 இது இருக்கும். ஆக்சுவலாக அடுத்து பார்ப்போம். அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு 2 days வந்து ஓப்பன் ஆகும். ஸோ செகண்ட் டே ஈவினிங் வந்து நீங்கள் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதில் வந்து வரப்போகிறது வந்து இதான் 3 days ப்ளஸ் உங்களுக்கு 3 days ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங் இன்ஃபினிட் நம்பர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். லாக் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு லாக் பண்ணுங்கள். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி யுவர் லைஃப். ஸோ மேரேஜ்னா இப்போது ஒரு நேற்று வந்து ஒரு பையன் வந்தான், ப்ரௌசிங் செட்டில் போய் பண்ணியிருக்கான். பிஇக்கு பதிலாக பிஆர் போட்டிருக்கான். பிஇக்கு பதிலாக 185 கட் ஆஃப். அவங்க ஹெல்ப் பண்ண சொன்னால் நாங்கள் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் தான். நம்ம அதை பார்க்காமலே விட்டுருவோம். என்ன பண்ணியிருக்கோம் ஏது பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்க்காம விட்டோம். கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த தெளிவு வரணும். ஒரு 3-4 வாட்டி வந்து பாருங்கள். ஒரு கேமை வந்து நம்ம வந்து எவ்வளோ கற்றுக்குறோம், ஒரு விஷயம் புதுசு விஷயம் நம்ம கற்றுக்குறோம். ஆனால் இதில் மட்டும் நம்ம கற்றுக்கிறது நம்ம வந்து முனையதில்லை. வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட். அதான் முக்கியமாக அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம லைஃப், ஏன்னா ஃபுல்லாக லைஃப் இன்னொருப்பட்டு வர்றது எல்லாமே உங்கள் படிப்பு வச்சு தான் வரப்போகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 2 days வந்து உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு தருவாங்க, கன்ஃபார்ம் பண்ண தருவாங்க. ஸோ இதில் வந்து இந்த இதெல்லாம் இருக்கப்படும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஃபஸ்ட்டு ஒரு 6 இது இருக்கும் உங்களுக்கு. சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து 6 விஷயம் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா நான் எனக்கு கிடைச்ச காலேஜ் எனக்கு போதும், நான் 20 காலேஜ் கொடுத்துருக்கேன், அதில் வந்து எனக்கு 5th காலேஜ் வச்சு எனக்கு ஓகே அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா
ஸோ அது கொடுத்தீங்கன்னா இந்த தேர்ட் டே செகண்ட் டேக்கு அப்புறமா தேர்ட் டே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அக்செப்ட் அண்ட் ஜாயினுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். அது வந்து அப்புறமா 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் அந்த காலேஜுக்கு போயிட்டு ஃபீஸ் கட்டி சர்டிஃபிகேட் தந்தாங்க. 7 டேஸ்க்குள்ளே தான் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் அஜாக்கிரதையான 8th டே உங்களுக்கு போனீங்கனாலும் அந்த சீட்டு உங்களுக்கு இருக்காது. யூ வில் பி த்ரோன் அவுட் ஆஃப் த கவுன்சிலிங். நீங்கள் வந்து கவுன்சிலிங்கை சுத்தமாக வெளில வந்துடுவீங்க. ஸோ இந்த வாட்டி முக்கியமாக பண்ண வேண்டியது அதான் 7 நாளுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஃபீஸ் கட்டிடணும். அவங்க டேட் அலாட்மெண்ட் ஆனால் டேட் கொடுத்துப்பாங்க. டேட் ஏதோ கொடுத்துப்பாங்க. கவர்மெண்ட் இப்படி தான் சொல்லும். நம்ம அப்புறம் போய் அடுத்த நாள் போய் கட்டலாம்னா உங்களுக்கு சீட் இருக்காது. சீட் இருக்கா கவுன்சிலிங் விட்டு வெளில வந்துடும். ஸோ வேறு கோர்ஸ்லாம் பார்க்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அக்செப்ட் அண்ட் ஜாயின். ஸோ அக்செப்ட் அண்ட் ஜாயினில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தேர்ட் டே நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு உடனே அன்றைக்கே கூட போயிடுங்க. தேர்ட் டே பட் கூட்டம் அதிகமாக இருக்கும். 4th டே 5th டே அதாவது ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு போனீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் வில் பி யுவர் சீட் வில் பி கன்ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட். எனக்கு இந்த காலேஜ் பரவாயில்ல, ஆனால் இதுக்கு முன்னாடி கொடுத்த காலேஜும் எனக்கு வந்து ஓகே, அப்படி கிடச்சா எனக்கு ஓகே. ஸோ இங்கே தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஸோ அது இந்த செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க டிஎஃப்சிஸ் பக்கத்தில் 110 டிஎஃப்சி இருக்குது. எந்த டிஎஃப்சி வேணால் போகலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொடுத்த டிஎஃப்சி தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. பக்கத்தில் இருக்க எந்த டிஎஃப்சியும் போயிட்டு என்ன பண்ணால் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துட்டு அந்த காலேஜ் எந்த காலேஜ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் சொல்லுவாங்க. செகண்ட் வந்து அக்செப்ட் அண்ட் மூவ் ஃபார்வர்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர், அது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர். 5th காலேஜ் நான் போடுறேன், எனக்கு 5th காலேஜ் கிடச்சிருக்கு, பட் எனக்கு 4th காலேஜ் 2nd காலேஜ் 3rd காலேஜ் இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னா அந்த 5th காலேஜுக்கு உண்டான ஃபீஸை போயிட்டு பக்கத்தில் இருக்க டிஎஃப்சியில் போய் கட்டிடணும் டியூஷன் ஃபீஸ். அப்புறம் அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதுவும் 7 டேஸ்க்குள்ள. ஸோ அதுவும் அந்த அப்படி நீங்கள் பண்ணலன்னா அகெயின் யூ வில் பி த்ரோன் அவுட் ஆஃப் த கவுன்சிலிங். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன். இதான் வந்து இந்த வருஷத்தோட சேஞ்ச். 2 முக்கியமான சேஞ்ச் இதுதான். ஸோ ஒன்று வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயினில் 7 நாளுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணி ஆகணும். 7 டேஸ்க்குள்ள காலேஜ் அப்புறம் வர சொன்னாங்க, அதான் நீங்கள் போய்ட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து உங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்படியே அப்போர்ட் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் அதுவும் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், போயிட்டு பக்கத்தில் இருக்க டிஎஃப்சி எந்த டிஎஃப்சி வேணால் போகலாம். எந்த டிஎஃப்சி கவர்மெண்ட் வந்து 110 டிஎஃப்சி பண்ணாமல் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சேலம்னா முதல்ல வந்து நம்ம காலேஜ் மட்டும்தான் இருக்குது. இப்போ தியாகராஜையும் கொடுத்துருக்காங்க, வனவாசியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆத்தூர் பக்கம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆத்தூர் அந்த பக்கம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பட் இல்லை வந்து பக்கத்தில் இருக்க டிஎஃப்சிக்கு போய்ட்டு உங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து இப்போது இல்லைனா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டோ இல்லை வந்து 7.5% வருங்க இல்லை பிஎம்எஸ்ஸோ அவங்களாம் டியூஷன் ஃபீ கரெக்டாக வரணும். ஸோ அவங்க வெறும் சர்டிஃபிகேட்டை மட்டும் கொடுத்தா போதும். வெறும் சர்டிஃபிகேட்டை கொடுத்து உங்களோட இதை வந்து உங்களோட சீட்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிக்ளைன் அண்ட் அப்போர்டு. ஸோ டிக்ளைன் அண்ட் அப்போர்டு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. நான் எனக்கு வேணாம், எனக்கு கிடச்ச சீட்டு எனக்கு வேணாம், எனக்கு வந்து அப்போர்ட் மூவ்மெண்ட் பண்ணுறேன்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 8 days. நீங்கள் எதுவும் ஃபீஸ்லாம் கட்ட வேணாம். ஸோ அதான் வந்து டவுட்டாக இருந்தது. நீங்கள் வந்து காலையில் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும் டிஎன்ஏ அஃபீஷியல்கிட்ட. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் ஆர்டர். ஸோ 8 daysக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து 8th day தான் உங்களுக்கு வந்து ஏதாவது மூவ் ஃபார்வர்ட் இருக்குது, அப்போ தான் நீங்கள் போய் காலேஜில் கட்டணும். இது வந்து இந்த 2 டிக்ளைன் அண்ட் அக்செப்டும் அப்புறம் வந்து அப்போர்டு ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இதுக்கும் ஒன்றே தான். ஓகே, 3rd-க்கும் 6th-க்கும் ஒரே ரூல் தான். யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 7 days. இப்போ எனக்கு வந்து 5 காலேஜ் போட்டிருக்கேன், எனக்கு 5வது காலேஜ் கிடச்சிருக்கு. ஏன்னா 5வது காலேஜ் எனக்கு பிடிக்கல, எனக்கு அப்போர்ட் காலேஜ் மட்டும்தான் வேணும். அதான் சொல்ல சாய்ஸ் கொடுக்க சொல்ல நீங்கள் நிறைய சாய்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் போடணும், எல்லாமே பிடிச்ச காலேஜே போடணும். ஸோ எதுவுமே பிடிக்காத காலேஜ் போடாதீங்கன்னு சொல்லணும். இல்லை எனக்கு அப்படி பிடிக்கல அப்படின்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் அப்போர்ட் மூவ்மெண்ட். அதே மாதிரி நடுவில் சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சாய்ஸ் ஃபில்லிங்கில் நடுவில் எந்த இதுவும் அந்த ப்ரியாரிட்டியில் வந்து பிடிச்ச காலேஜ் ஃபஸ்ட்டு, பிடிக்காத காலேஜ் லாஸ்ட்டு அப்படின்னா சாய்ஸ் பண்ணணும். நடுவில் எதுவுமே பிடிக்காத காலேஜ் நடுவில் எதுவுமே ஒரு குரூப்பை போட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5th உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது, 8th வந்து உங்களுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது. எனக்கு 5th வேணால் எனக்கு 8th போகணுன்னா முடியவே முடியாது. யூ கேன் கிளைம் டவுன், யூ கேன் ப்ராப்ளி கிளைம் அப். 5லேருந்து 1க்கு தான் போக முடியும் வேண்டிய ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில். 5லேருந்து 8க்கோ 10th-க்கோ 12th-க்கோ நீங்கள் போகவே எக்காரணத்துக்கு கூட போக முடியாது. ஸோ அதை ஞாபகம் வச்சு ஸோ ஆர்டர் கொடுக்க சொல்ல ஜாக்கிரதையாக 1 பிடிச்சிட்டு அதேமாதிரி டிக்ரீசிங் ஆர்டர் கொடுக்கணும். ஸோ இந்த 2 பார்ட்டு
upward move to next round, decline and upward. ஸோ upward move to next roundனா எனக்கு எந்த காலேஜும் நான் கொடுத்த சாய்ஸில் எனக்கு எந்த காலேஜுமே எனக்கு கிடைக்கல, எதுவுமே எனக்கு கிடைக்கல, எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா upward மூவ்மெண்ட் தரலாம், வெறும் upward மூவ்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணி 1 வீக் வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த upward மூவ்மெண்ட்டில் இருக்க காலேஜ்லாம் பூல் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போன அப்புறம் அவங்க தருவாங்க. ஸோ அடுத்தது வந்து அந்த இந்த ரெண்டு வந்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் எனக்கு பிடிக்கல வெளில போகிறோன்னா அதுவும் ஓகே. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் வந்து இந்த 7.5% அண்ட் எஃப்எம் அண்ட் பிஎம்எஸ்எஸ் இவங்களாம் ஃபீஸ் கட்டணும் அவசியம் கிடையாது, டியூஷன் ஃபீ கட்டணும் அவசியம் கிடையாது. அக்செப்ட் அண்ட் ஃபார்வேர்டில் நீங்கள் போய்ட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும் போதும். ஓகே, ஸோ இதே தான் இங்கே போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கவுன்சிலிங் ஃபார் இப்போது ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே கவுன்சிலிங் ஃபார் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், கவுன்சிலிங் ஃபார் எக்ஸர்வீஸ்மேன் அண்ட் பிஹெச் அது ஃபஸ்ட்டு நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் ப்ளஸ் 7.5. முன்னாடி வந்து 7.5 முதல்ல நடந்தது, போன வருஷம் 7.5 முன்னாடி நடந்தது, அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் நடந்தது. பட் இந்த வாட்டி 7.5 ஜென்ரல் ஒன்றா நடக்க போகுது. ஸோ 7 எக்ஸர்வீஸ்மேன் வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஜென்ரலுக்கு வந்துடலாம், ஸ்போர்ட்ஸ் கிடைக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக ஜென்ரலுக்கு வந்துடலாம், எல்லாத்துக்குமே நீங்கள் ஜென்ரலுக்கு வந்துடலாம். உங்கள் ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேனுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் வரும், 7.5 தனியாக ரேங்க் லிஸ்ட் வரும், ஜென்ரலுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் வரும். ஜென்ரல் இருக்கிற ரேங்க் லிஸ்ட்லையும் உங்கள் பேர் இருக்கும், எக்ஸர்வீஸ்மேனோ அல்லது 7.5 அதுலேயும் உங்கள் பேர் இருக்கும். ஸோ 2 ரவுண்ட்லேயுமே நீங்கள் கலந்துக்கலாம், எது நீங்கள் பண்ண டிசைட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து எக்ஸர்வீஸ்மேன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, சொல்லலாம் 150 சீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஜென்ரலே நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் வந்து ஜென்ரலுக்கு வந்துடலாம், உங்களுக்கு கேட்ட காலேஜ் கிடைக்கலாம். ஸோ இது வந்து இதில் நோட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் இது எல்லாமே டிஎன்ஏ வெப்சைட்டில் இருக்குமா, எல்லாமே வந்து டிஎன்ஏ வெப்சைட்டில் தமிழில் இருக்குது. ஸோ எல்லாம் சொன்னதுலாம் ஓகே. ஸோ ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேட்கலாம்.